பரலோகத்தின் சொந்தக்காரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அனைவரும் வரவேற்று நான் சந்தோஷப்படுகிறேன். பரலோகத்தின் சொந்தக்காரர்களே, உங்களை அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தினாலே இந்த ஆடியோ வாயிலாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பரலோகம் போகிறதுக்கான வழியை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல சொல்லியிருக்கிறார். அதிலே ஒரு வழிதான் இப்பொழுது நாம் கற்றுக்கொள்கிறது. என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி வேதத்திலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக வேண்டும் என்றால், போகக்கூடிய தகுதியாக வேண்டும் என்று சொன்னால், கோதுமை மணியை போல அது சாக வேண்டும் என்று சொல்லி, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததாகில் அதில் என்ன பண்ணும், மிகுந்த கனி கொடுக்கும். அதுபோல நாமும் கூட பாவத்துக்கு, சாபத்துக்கு, உலகப்படியான சிற்றின்பங்களுக்கு, இச்சைகளுக்கு, உலகத்தில் இருக்கிற சாபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நாம் செத்தோமாயிரு. நாள் நட்சத்திரம், ராவுகாலம், யமகண்டம், இந்த உலகத்துடைய சடங்காச்சாரங்கள், இதற்கெல்லாவற்றுக்கும் செத்து நீதிக்கு பிழைத்து தேவனுடைய வழியிலே நடப்போமானால் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும். வேதம் தெளிவாக சொல்லிட்டு பாருங்க. அப்ப ஒரு மனுஷனுடைய அனைத்து எல்லா கெட்ட சுபாவங்களும் சாக வேண்டும் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்ல, அப்படி செத்த பிறகு என்ன செய்யணும்னு சொல்றாருனாக்கா, வேதம் தெளிவா சொல்றது 25ஆம் வசனம் சொல்றாரு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாக காத்துக்கொள்வான். பாருங்க, இவ்வளவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார். இந்த உலகத்தில் நான் ஜீவனை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்படி தொடர்பு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அப்படின்னாக்கா, உபவாசம் பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, சொகுசான வாழ்க்கை, ஊழியத்திற்கு போக முடியாது, ஊழியத்திற்காக பிரயாசப்பட முடியாது, ஆத்துமக்கள் ஆதாயப்படுத்த முடியாது. இப்படி தன்னுடைய ஜீவனை, அதாவது இரவெல்லாம் ஜெபிக்க முடியாது, இப்படி பல வார்த்தைகள் சொல்லிட்டே போகலாம். இப்படியெல்லாம் தன் ஜீவனை காக்க விரும்பினால் அதை அவன் இழந்து போவான்னு சொல்றார். ஒருவேளை இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ இரவெல்லாம் ஜெபம், சில பேர் ஊழியக்காரரை பார்த்தோன்னா கண்ணெல்லாம் குழி விழுந்து போயிருக்கும், பார்த்தோன்னா அவங்க இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. பாருங்க, அப்ப ஜெபம் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த ஜெபம், ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறதான அந்த ஜெபம், உலகத்துக்காக, உலக மக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம். வேத தெளிவா சொல்லுது இந்த இடத்துல. அப்படி உலகத்துக்காக தன் ஜீவனை, பாருங்க சொல்லுது, உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாக காத்துக்கொள்வான். பாருங்க, அப்ப கோதுமை மணியை போல செத்து இந்த உலகத்திலேயே தன் ஜீவனை வெறுத்து, எதை சொல்றது, 26ஆம் வசனம் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறானால் என்னை பின்பற்ற கடவன் சொல்றாரு. நிறைய பேர் திடீர்னு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யறதுனா பிதாவானவர் கணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, ஒருவன் எதை முதலாவது சாகணும், இரண்டாவது தன்னுடைய ஜீவனை என்ன பண்றது வெறுக்கணும். முதலாவது பார்த்தா உலக பாவத்துக்கெல்லாம் செத்து தன்னுடைய ஜீவனை வெறுத்து, அதுக்கப்புறம் ஒருவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்ன பண்ண சொல்றது, அவன் என்னை பின்பற்ற கடவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கடவன், தன் சொல்றது பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனும் இருக்கிறான். பாருங்க, அப்போ தன்னைத்தானே வெறுக்கும் போது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது, தேவனை சார்ந்து இருக்கும் போது, தேவனுக்காக நிற்கும் போது, நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பரலோகங்களுக்கு சொந்தக்காரர்கள், நாம் தான் பரலோகங்கள். அதனால் இந்த உலகத்திலேயே பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக இந்த உலகத்துக்குரிய அத்தனை பாவக்காரர்களுக்கு செத்து, அது மாத்திரம் இல்லாமல் தன் ஜீவனை இந்த உலகத்தில் வெறுத்து, அது மாத்திரம் இல்லாமல் இயேசுவுக்கு நாம் ஊழியம் செய்து
அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவரே, இன்று நீர் கொடுக்கிறதான இந்த வேத வார்த்தையிலே நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து, அது மாத்திரமல்லாமல் தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை வெறுத்து ஆண்டவர் அது மாத்திரமல்ல உமக்கு ஊழியம் செய்து உம்மை பின்பற்றும்படியாய் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய், நாங்கள் உங்களோடு கூட இருக்கும்படியாய் அந்த எங்களை ஆயத்தப்படுத்த ஒப்புக்கொடுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. அனைவரோடு கூட கர்த்தாவே நீர் இருக்கிறபடினாலே அனைவரையும் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றிருக்கிறபடினாலே கொடான கொடி நன்றியை எடுக்கிறோம். வீர்பர ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.